ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி இவா விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லேருந்து, பிஸ்னஸ் இன்ஸ்டா பேஜ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 o'clock டெலிவரி இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3 o'clock மேலே ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 hours நம்ம சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் கோலா உருண்டை கேட்டிருக்காங்க, ரைத்தா. ஸோ இதுதான் அவங்க கேட்ட ஆர்டர். ஸோ நாங்கள் எப்படி ஆர்டர்ஸ் வாங்குகிறோம், எப்படி வந்து நாங்கள் சமைக்கிறோம், எப்படி நாங்கள் டெலிவர் பண்ணுறோன்றதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அரைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானது. அப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாமே இருக்குது. தயிர் இருக்குது. எவ்வளோ இஞ்சி இருக்குன்னா ஒரு 180 கிராம் இருக்குது. இது வந்து 150 கிராம் இருக்குது. ஸோ இஞ்சி வந்து ஒரு 20 கிராம் கூட எடுத்திருக்கேன். இது வந்து நான் போட போகிறேன். பூண்டு டக்குன்னு வர மாட்டேங்குது வாயில். பூண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா பிளெண்டரில் போடுறப்ப சில சமயம் வந்து அது ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கும் அந்த பிளேடு. ஸோ மீன்வைல் உங்கள் யாருக்காவது வந்து ஆர்டர் வந்து பண்ணணும், கேல இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து மதுரை ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு ஆர் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல், நம்ம ஊர் சமையல் நம்ம சாப்பிடணும். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரியாணியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் ஸ்பைசஸ் உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை இருக்குன்னா நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே என்னோட ரீச் அவுட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் இருக்க மெசேஞ்சர் வழியாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ஒன்லி ஒர்க்கிங் டேஸ் இல்லாமல் லீவில் சாட்டர்டே, சண்டேஸ் அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இது அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதுவும் பாருங்கள் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக சவுண்ட் கொடுத்துட்ருக்கு. சரி, அது என்ன மட்டன் நம்ம யூஸ்வலாக நல்லா வேக வச்சுட்டா நல்லதில்லை. ஸோ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ நம்மளோட பிரியாணிக்கு எவ்வளோ தேவைன்றதை நான் சொல்கிறேன். 150 grams ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் தேவை. ஓகேவா? ஸோ இந்த டம்ளர் இருக்குல்ல, இந்த டம்ளரில் 2 டம்ளர், அப்புறம் இன்னொரு ஒரு 1/2 டம்ளர், ஸோ 2.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ப்ராபப்ளி 800 grams வரும். சிக்கன் வந்து 1 kg. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தம்பி கொடுத்த போர்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்றைக்கே நாங்கள் குக் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் குக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்ன அளவு பார்த்திங்கன்னா 200 grams-ங்க. ஓகேவா? சின்ன வெங்காயம் அது தனி கணக்கு, பெரிய வெங்காயம் ஒரு 200 grams. எதுக்குரியதுக்குன்னா ஒரு 800 grams ஆஃப் ரைஸுக்கு. ஓகேவா? மொத்தம் ஒரு 8-9 பேர் நல்லா சாப்பிட்றதுனா ஒரு 8 பேர் சாப்பிட்லாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு தனியாக பிங்க் பண்ணியிருந்தாங்க, எப்படி நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அது சின்ன ஒரு இது மட்டும் பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். புதுசில் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறையா கெட் டுகெதர் நடக்கும். நாங்கள் இங்கே இருக்க மலேசியன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அவங்க எல்லோரும் சொன்னது, ஐயோ நீ ரொம்ப நல்லா சமைக்கிற இவா, நீ வந்து இதை ஒரு உன்னோட அதாவது ஒர்க் டைம் அஃபெக்ட் பண்ணாமல் சாட்டர்டே சண்டேஸ்லாம் நீ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீ குக் பண்ணலாம்ல, நீ நிறைய பேருக்கு கொடுக்கலாம்ல, ஏதோ இது உனக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் ஆரம்பித்தது தான் இந்த டிவா குக்ஸு. ஸோ என்னோட மோட்டோ என்னென்னா, ஹெல்த்தியான விதத்தில் டேஸ்டான ஒரு குக்கிங்காக கொடுக்கணுன்னு தான் என்னோட ஆசை. நாங்கள் கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுனால நாங்கள் அப்பப்போ வாங்கி அப்பப்போ காலி பண்ணிடுவோம் எல்லாத்தையும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் டிவா குக்ஸோட இது. ஸோ அடுத்து வந்து ஒரு 5 பச்சை மிளகா, 5 to 6 பச்சை மிளகா இருக்கும். இது வந்து ஒரு 150 grams ஆஃப் சின்ன வெங்காயம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நான் இதை வந்து போட்டு தாங்க வைக்கிறேன், உடனே அரைக்க மாட்டேன். நான் வெங்காயம்லாம் வதக்கினதுக்கப்புறம் தான் அதை அரைப்பேன். ஓகேவா? ஸோ ஒரு தக்காளி தான், மொத்தம் 200 கிராம் தக்காளி. ஒரு தக்காளி வந்து நம்ம பிளெண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம்.
கேமரூன் தக்காளி. ஸோ இப்போ நம்ம பண்ணியாச்சு, வாங்க நம்ம அடுப்பு ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா வந்துருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். 150 ml ஊற்றுறேன். நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றலாம், இல்லை நீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றலாம், எதுனாலும். கடலெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் கூடும். ஸோ வந்து ஒரு 3 நம்பர் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இது 3, ஏலக்காய் 3, கிராம்பு 3, இது வந்து கல்பாசி, அதுக்கப்புறம் பட்டை, அப்புறம் 2 இது இவ அப்படியே இதுக்குள்ளே போட்டுருவோம். அப்படியே ஆனியனை போட்டுடலாம். ஸோ இது வந்துட்டு இருக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா அரிசியை ஊற வச்சிடணும். ஓகேவா? அரிசியை நல்லா கழுவிட்டு அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, நல்ல தண்ணியில் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். ஸோ 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு கைப்பொடி நிறையா வந்து ஒரு கை ஃபுல்லாக புதினா, அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி. ஓகேவா? இதை போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம். ஸோ அதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, நம்ம 150 கிராம் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது நம்ம போட போகிறோம் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் நான் அதை போட போகிறேன். ஓகேவா? இது ஆகிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம போய் டக்குன்னு அரைச்சிக்கலாங்க. இதை அரைச்சிட்டு ஸோ ஸ்ட்ரைட் ஃப்ரம் மிக்ஸி கிரைண்ட் பண்ண உடனே இப்படி கொட்டிடணும். ஸோ இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த டைமே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுறேன். ரொம்பவும் ஆயிடக்கூடாது, அதனால நான் கொஞ்சம் லைட்டாகவே போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு கடைசியாக நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்ல, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா சிக்கனை கொஞ்சம் லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ சிக்கன் இங்கே இருக்குது. நான் பெரிய பெரிய பீஸாக தான் போடுறேன், ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது பேக் பண்ணும்போது ஒரு பீஸாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும்ல. அதில் வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டே பரட்டி வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா இறங்கும். நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் லேட்டாக போடுறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா போட்டுட்டு, அப்புறம் வந்து உப்பு இதில் லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டுட்டு அதை நல்லா பிணைஞ்சு வச்சுருங்க. எல்லாம் அதாவது உள்ளே எல்லாம் மசாலாலாம் கோட் ஆகுற மாதிரி பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊறினாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த பிரியாணியில் நீங்கள் தனியாக வந்து பீஸ் எடுத்து சாப்பிட்டாலும் சம்டைம்ஸ் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, நீங்கள் வெளியே பிரியாணி வாங்கும் போதோ இல்லை நம்மளே சில டைம் வீட்டில் செய்யும்போது மசாலா நிறைய பேருக்கு பிரியாணியில் இருக்க சிக்கன் பிடிக்காது. எனக்குலாம் முன்னாடி பிடிக்காது சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஏன்னா சில சமயம் வந்து அந்த பிரியாணி வெளியே வாங்கும்போது அந்த தண்ணியில் அப்படியே சிக்கனை போடுவாங்களா, அப்போ அதில் சில சமயம் சிக்கனில் வந்து அந்த மசாலா ஒட்டாது, அப்படியே வெள்ளையாக இருக்கும் சிக்கன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே உங்களுக்கு அந்த சிக்கனுக்குள்ளே அந்த காரம் உப்பு எல்லாம் இறங்கிட்டனால உங்களுக்கு தனியாக சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரியாணிக்கு மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தனி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஓகேவா? இப்போ 1.5 போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். ஓகேவா? ஸோ தயிர் வந்து 150 mlங்க. நான் யூஸ்வலாக அளந்து தான் போடுறது, ஏன்னா நம்ம வெளியே செஞ்சுறதுனால தானோன்னு செய்ய முடியாது. ஸோ பர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட் வரணுன்னா நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன அளவுன்றது கரெக்டாக. ஸோ 150 ml. ஸோ இது நல்லா பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் போடும்போது அப்படியே நல்லா பிளெண்ட் ஆகிடும். அதனால தான் பீட் பண்ணியிருக்கேன். ஸோ தயிரையும் போட்டுறேன். சிக்கனுக்குன்னு நம்ம இதுக்கு சால்ட் பண்ணுறதுக்குன்னு நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணுவோம்ல, அதையும் போட்டுடலாம். ஒரு தக்காளி. ஸோ மசாலா எல்லாம் நல்லா கோட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு
கொஞ்ச நேரம் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி எண்ணெய் மேலே மிதந்து வரும். எண்ணெய் பிரியும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எண்ணெய் பிரியும் போது தான் நீங்கள் அடுத்து வந்து சிக்கன் ஆட் பண்ணணும். ஸோ இது மூடிட்டு தேங்காய் பால் எடுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதே இதுதான். யூஸ்வலாக நம்ம மற்ற இதில் அரைக்கும் போது இதில் தண்ணி ஊற்றி அதை அப்படியே எடுத்து ஊற்றுவோம்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி சீரக சம்பா பிரியாணி நார்மலாக நீங்கள் பிரியாணி பண்ணும்போது அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. ஏன்னா தண்ணியோட அளவு மாறிடும். சிக்கனில் உங்களுக்கு தண்ணி நிறைய வரும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு பிரியாணி குழஞ்சிரும். ஸோ தண்ணியோட அளவு சீரக சம்பாவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இந்த தேங்காய் பால் அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இதில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து பிளெண்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஒரு எத்தனை டம்ளர் சொன்னேன்? ஸோ இதில் 2.5 டம்ளர் சொன்னேன் இல்லைங்க கணக்கு. ஸோ இதில் 2 டம்ளர்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கணக்கு. ஸோ 2 டம்ளருக்கு 3 டம்ளர் கணக்கு. அந்த அரை டம்ளருக்கு வந்து நம்ம கணக்கு பார்க்க வேணாம், ஏன்னா கரெக்டாக மேட்ச் ஆயிடும். யூஸ்வலாகவே நான் வந்து ஒரு 3 டம்ளர்னா ஒரு 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுவேன், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்ற மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு மசாலாலே தண்ணி இருக்கும், சிக்கன் போட்டோன்னே தண்ணி வரும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு அது மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துருக்க ரைஸுக்கு நான் வந்து அளவு பார்க்கல. ஸோ 3 டம்ளர் கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ 3 டம்ளருக்கு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், ஆல்ரெடி இங்கே வந்து துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ நான் அதில் வந்து ஒரு நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதிக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்து தண்ணி எண்ணெய்லாம் மிதந்துட்டுருக்கா. ஸோ சிம்மில் வச்சிடலாம். செம்மையாக மிதந்துட்டு பாருங்கள் தண்ணியில். ஸோ இப்போ இதில் சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் வந்துட்டு இருக்கட்டும். ஸோ சிக்கன் போடுறேன். ஸோ சிக்கன் போட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட போகிறேன். அந்த கேப்பில் நான் வந்து தேங்காய் பால் மற்றது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். இது வாட்டுக்கு அது குக் ஆகிட்டு இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில், மீடியமான ஃப்ளேமில் வச்சு. ஸோ தண்ணியை வடிச்சிடலாங்க. ஏன்னா இப்போ நம்ம போட போகிறோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த மாதிரி இருக்கணும் ரைஸ் உங்களுக்கு. இதுதான் ரைஸ். இப்போ பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா கையிலெல்லாம் தெரியும் தண்ணி. நம்ம குக்கிங் பண்ணுறதுனாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் குக்கிங் பண்ணணும். ஏன்னா நிறைய அடிபட்டிருக்கு. சூடு படும், ஆவியில் படும் கையெல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் எப்போயுமே எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ பாருங்கள், நல்லா சிக்கன் எனக்கு தெரிஞ்சு உள்ளே நல்லா மர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஸோ தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சிட்டோம். 2 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஓகேவா? போதும். கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம உப்பு பத்தரலாம். உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ உப்பெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த டைமில் பார்த்துருங்க. ஒரு புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை லெமன் மட்டும் போடும். லெமன் வந்து உங்களுக்கு சிக்கனையும் வந்து உடையாமல் பார்த்துக்கும். அதனால் இந்த டைம் போட கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ரைஸை போட போகிறேன். தண்ணி வடிச்சிட்டு போடுங்க. அடி பிடிக்காமல் லைட்டாக நல்லா எல்லா பக்கமும் இதாகிற மாதிரி கிண்டிட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, 3-4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். ஸோ உறிஞ்சக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிம்மில் பண்ணிவிட்டு, நல்லா சிம்மில் பண்ணிவிட்டு அடியில் தம் போட்டு அப்படியே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருவோம். சரியா? அந்த நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிருது பார்த்தீங்களா, அந்த உறிஞ்சக்கப்புறம் அந்த ரைஸ் லைட்டாக இருக்கும்ல, தண்ணி லைட்டாக இருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து நெய்யை போட்டு நல்லா எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு வாழை இலை போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த வாழை இலைக்குள்ளேயே அழகாக தம்மாகும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. ஏன்னா என் பொண்ணு வந்து கேட்டுருக்கா, ரெடி ஆயிடுச்சா பிரியாணின்னு வச்சுக்கோங்க, அவளை கையிலே பிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஃபுட் அவளுக்கு. ஸோ பாருங்கள், முக்கால்வாசி தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம நெய் போட்டு இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு ஷார்ட்டு செமையாக இருக்கும். எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணி வேணால் காட்டுங்க கேமராமேன். முடியல எங்கள் ரைஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரைஸ். அந்த அரோமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரோமா
இதுக்கு ஈடே கிடையாது எதுவுமே. இதுக்கு நல்ல காரசாரமாக ஒரு கிரேவி வச்சு பெரட்டல் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அது நான் செய்வேன் இன்னும் கொஞ்சோண்டு எங்களுக்கு, அதை காட்டுறேன். ஸோ இது வந்து அப்படியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இந்த வாட்டி இந்த இலை தான் கிடச்சது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மூடி வச்சு மூடிடுவேன். ஏன்னா பெரிய இலை கிடைக்கலைங்க, சின்ன சின்னதாக இலை கிடச்சிருக்கு. சரியா, பரவாயில்ல இருக்கட்டும். இதை அப்படியே மூடி இதை அப்படியே தூக்கி இதில் ஆல்ரெடி தம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் மேடமை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆவி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு மூடியை போட்டு மூடியாச்சு. ஸோ சிம்மில் வைக்க போகிறேன். நான் நல்லா இதாகிடுச்சு. இது என்ன மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நான் கம்மி பண்ணுறேன் சிம்முக்கு. ஓகே, இந்த தம்பிலேயே இது ஆகட்டும். 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் அதை ஆஃப் பண்ணிடுவேன். அந்த தம்பிலே ஆயிரும். ஓகேவா, அது அப்படியே இருக்கட்டும். கடைசியாக நம்ம வந்து சமைச்செல்லாம் முடிச்சுட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக குக் ஆகிருக்கும். ஓகேவா, கரெக்டாக டைமுக்குன்னு பார்த்து வந்துடுறேன். எப்படி உனக்கு ஸ்மெல் தெரியுதா? அவ்வளோ பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லு எல்லாத்துக்கும். உனக்கு பிரியாணி எனக்கு 100% பிடிக்கும். அம்மா செய்கிறதுல எது ரொம்ப ஃபேவரெட்டு? பிரியாணி. ஓகே, பார்த்தீங்களா ரைஸ் எப்படி இருக்கேன். இப்போ வந்து எங்கள் வீட்டு குட்டி எஜமானிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, ஏன்னா அவங்களும் இன்னும் சாப்பிடல. எல்லாத்துக்கும் எங்களுக்கும் சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, கீழே காட்டுங்க கேமராமேன். பார்த்தீங்களா, அடி பிடிக்கவே இல்லை. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இந்த டெஸ்டிங் பீஸ் எங்கள் வீட்டோட டெஸ்டிங் பீஸ் வச்சு நாங்கள் வந்து மேடம் ரொம்ப நேரமாக சாப்பிடாமல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பாவம் பசியில் வேறு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாமா? இந்தாங்க மேடம், நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் மேடம். ஓகேவா மேடம்? ஓகே. பீஸை பாருங்கள், இங்கே பாருங்கள், பீஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு ஈடே கிடையாதுங்க. இந்த அம்மா ஊட்டி விட்றேன். மம்மியோட பிரியாணி சூப்பராக இருக்கும். ஆர்டர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.